ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரங்கீஷ் எஃப்எக்ஸ் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டோட மார்க்கெட் ரீசன்ட் கண்டிஷன் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு சில பேர் நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்க சிக்னல் கொடுக்குறீங்க அல்லது நீங்க வந்துட்டு ஒரு போட்டோஸ் மாதிரி நீங்க கொடுக்குறீங்க ஸ்கிரீன்ஷாட், அதுல வந்துட்டு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்புறம் சிஎம்எஸ் விஓஎஸ் சிஎம்எஸ் இருக்கிறது என்னது, அதை யூஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுத்தீங்களா, அண்ட் அதுல எப்படி பிறகு கன்ஃபர்மேஷன் இருக்கிறது எனக்கு நிறைய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோவா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்குள்ள அங்கங்க நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சிஎம்எஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிஓஎஸ்னா என்ன? ஸோ பிஓஎஸ் இட் மீன்ஸ், ஸோ பிஓஎஸ் அப்படிங்கிறது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரீசெண்டா நம்மளோட சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா பிஓஎஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிஎம்எஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த சிஎம்எஸ்னா என்ன, இந்த பிஓஎஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிராயிங்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 ஹவரை பொறுத்தளவு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு நல்லா. ஸோ அப் ட்ரெண்டோட டவுன் ட்ரெண்ட் உடஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ஆர்டர் பிளாக்ஸ்ல வந்துட்டு பை ஆர்டர்ஸும் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுல ஆர்டர்ஸ் இருக்கு, அண்ட் இங்கே ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்ஸ்லயும் ஆர்டர்ஸ் இருக்கு, பை ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வரப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் ஓவராலா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா அந்த இப்போ நிக்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்து மேல போச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா ஆல் டைம் ஹை இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ 4 ஹவரை பாத்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைட் வேஸ்ல இருந்த மார்க்கெட் இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சடனா இப்போ ஒரு 3 நாளா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, சிஎம்எஸ் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிஓஎஸ்னா என்ன, அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நார்மலா மார்க்கெட் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ இந்த மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அப் ட்ரெண்ட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் அது டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப, ஸோ இதுல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இங்க உருவாகுற இந்த ஹையை பிரேக் பண்ற இந்த இடம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியா என்ன சொல்லுவோம்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதே சேம் தான் இந்த இடமும் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்த இதுவும் நமக்கு என்ன, இதுவும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சேம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடமும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இட் மீன்ஸ் இந்த மார்க்கெட் நம்ம இப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹையையும் நான் பிரேக் பண்ணி எங்க போயிட்டு இருக்கேன், பை சைடு நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரை நான் பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு சொல்ல வருது. இட் மீன்ஸ் அந்த மார்க்கெட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பை ட்ரெண்ட்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு ஹையையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி போயிருக்கும். பட் என்ன நடந்திருக்காது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு லோவுமே மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு லோவுமே மார்க்கெட்ல பிரேக் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ இந்த லோஸ் எல்லாமே நம்ம, ஸோ இந்த லோஸ் எல்லாமே இந்த மாதிரி வளைஞ்சிக்கல, எதுவுமே பிரேக் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணிருச்சு, ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்த மார்க்கெட் அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்ட். பட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பிரேக் பண்ண முடியாம இன் பிட்வீன்ல ஒரு ஏரியால மார்க்கெட் வந்துட்டு அதோட ஹைக்கு அடுத்து ஒரு ஹை வச்சிரும். இந்த மாதிரி வச்சுட்டு மார்க்கெட் எப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு லோவை பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் மீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல பை ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து பை ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் எப்போ அதோட அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்துட்டு அது இங்க இருக்கிற ஒரு லோவை பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த இடத்துல ஓகே, இப்போ இங்க இருக்கிற பிஓஎஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பட் இந்த ஹையை மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியாம இங்க இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுதோ, இந்த இடத்துல நடக்கிறது தான் சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிஎம்எஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சிஎம்எஸ்னா வேற எதுவும் இல்லை, சேஞ்ச் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சிஎம்எஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிஓஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரேக் ஆஃப்
ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. சோ எப்போ மார்க்கெட்டால அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் அந்த ஹைக்கும் கீழே ஒரு ஹை வச்சுட்டு மார்க்கெட் வந்துட்டு இருக்கிற லோவை பிரேக் பண்ணுதோ அப்ப மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் மீன்ஸ் சேஞ்ச் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல இப்போ அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ இப்படி படிச்சிருக்கோம். டவுன் ட்ரெண்ட்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம அப் ட்ரெண்ட் பாக்குறப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா ஹையுமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு பிரேக் ஆகி மார்க்கெட் பை சைடு போயிட்டு இருக்கும். இட் மீன்ஸ் மார்க்கெட் கோயிங் பை ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ அதே இது செல் சைட இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோவுமே பிரேக் ஆகும். ஓகேவா? சோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லோவுமே பிரேக் ஆகும். இட் மீன்ஸ் இதை வந்து நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு லோவுமே பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும் இங்க. ஓகேவா? சோ எப்போ மார்க்கெட்டால இந்த இடத்துல ஒரு லோ வந்துட்டு வச்சுட்டு அந்த லோ பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் எழும்பிட்டு அகைன் என்ன பண்ணும்னா, ஸோ இட் மீன்ஸ் இங்க வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து வந்துட்டு இருக்கு. இங்க வந்து மார்க்கெட் அகைன் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு அதே மறுபடியும் என்ன பண்ணணும், கீழே வரணும். ஸோ இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் எப்போ ஒரு அடுத்து ஒரு ப்ரீவியஸ் லோக்கு மேல ஒரு லோ வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹையை பிரேக் பண்ணுதோ, இட் மீன்ஸ் இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ ஸோ அப்போ வந்துட்டு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடுச்சு, சிஎம்எஸ் நடந்துருச்சு. ஸோ இப்போ ஏன் இந்த இடத்துல சிஎம்எஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டோட ரீசன் என்ன அப்படின்னா பிஓஎஸ் நடக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா பிஓஎஸ் நடக்கணும். அதுவும் எங்க நடக்கணும், லோ வந்துட்டு பிரேக் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இந்த லோ வந்துட்டு மார்க்கெட்டால என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த லோ பிரைஸ்க்கு மேல மார்க்கெட்டால கீழே போக முடியல. அங்க வந்துட்டு பையர்ஸோட புஷிங் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹையை வந்துட்டு பிரேக் பண்ணுது. ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போச்சுன்னா அது என்ன ட்ரெண்ட், ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா அது என்ன ட்ரெண்ட்னா பை ட்ரெண்ட். ஸோ அப்போ இட் மீன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த ஜோன்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம கிளாஸ்ல நம்ம வந்துட்டு சொல்லி தரோம். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதாவது சிஎம்எஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சிஎம்எஸ் சொல்லுவோம். மார்க்கெட் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர்லயே அதோட ஹையோ லோவையோ பிரேக் ஆகி போயிட்டு இருந்துச்சு. இட் மீன்ஸ் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நடக்கிற இதுதான் நம்ம சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நடக்கிற இதை வந்து நம்ம பைட்ரேட் இந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், மார்க்கெட்ல 100% சக்சஸ் பண்ண முடியும். ஒரு சாம்பிள் சொல்றேன். இந்த சிஎம்எஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்த இந்த லோல நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ட்ரேடு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ட்ரேட் வந்து பாசிபிள் ட்ரேடா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஜோன்ஸ் ஃபைன் பண்றது தான் நம்மளோட ஸ்டெப்ஸ். இந்த சிஎம்எஸ் நடக்கிறதுக்கு இந்த சேஞ்ச் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்த இந்த லோ தான் அடுத்து பைக்கான ஏரியா. கண்டிப்பா இந்த ஏரியா வந்துச்சுன்னா பையிங் நடக்கும். அதே போல பை ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஎம்எஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்த இந்த ஹைல தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்துட்டு செல் ஆர்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பா இந்த ஏரியால என்ன நடக்கும், செல்லிங் நடக்கும். ஓகே, இந்த ஏரியா போட்டோம் அப்படின்னா செல் ஆர்டர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்றது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சும் ட்ரேட் எடுக்கலாம், சிஎம்எஸ் வச்சும் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இது எங்கெங்க நடக்கணும், எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல நடக்கணும் அப்படிங்கறத நமக்கு மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட் எப்போ இங்க இருக்க ஒரு ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து சேஞ்ச் இன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நடந்துடும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து இங்க வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ மார்க்கெட்டால இங்க இருக்கக்கூடிய ஒரு லோவை, இதுதான் இருக்கிற லோ. ஸோ இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ல பாத்துக்கலாம். நம்ம படிச்சுட்டு எப்படி பார்க்கலாம், இந்த இடத்துல மார்க்கெட்டால எப்போ இந்த லோ, இப்போ இந்த லோ தான் இந்த லோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோ பிரேக் பண்ண முடியாம இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து மார்க்கெட் சிஎம்எஸ் நடந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லோவை வந்துட்டு மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஹையை வந்து பிரேக் பண்ணும். ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே சிஎம்எஸ் அப்படின்னு நடக்கும். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சேஞ்ச் பண்ண மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா பிஓஎஸ் போட்டு அதாவது பை சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கரண்டா வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகுது.
ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது அப்படின்னா இட் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா இந்த ஹையர் ஹைல இருந்து மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கு, அகைன் இங்க போயிட்டு புஷ் பண்ணி கீழே வருது. ஸோ இங்க வந்து சிஎம்எஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த சிஎம்எஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருந்த ஏரியால தான் கண்டிப்பா என்ன இருக்கும், நமக்கு அடுத்த செல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ட்ரேட் வந்து சக்சஸ் ட்ரேடா மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைண்ட் அவுட் பண்றது, அதாவது இந்த ஜோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது, ஸோ அப்புறம் வந்துட்டு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடக்குது, இந்த விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட கிளாஸஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு அடுத்த கிளாஸஸ் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு கம்மிங் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ், அதாவது இங்க வந்து நீங்க உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைனும் நமக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 1 வந்துட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் மீன்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடணும், பட் அது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கண்டினியூஷன் இல்லாம போயிட்டு இருந்திருக்கும். பட் ஆகஸ்ட் 1ல வந்துட்டு நம்ம எடுக்கிற கிளாஸ் வந்துட்டு ஸோ எல்லாமே கண்டினியூஷனா வரும். ஸோ அதுக்கான டீம் செட்டப் போட்டு நம்ம ஆஃப்லைன்ல எடுக்கிற அந்த கிளாஸையும் ஆன்லைன்ல இருக்கிறவங்க பாக்குற மாதிரியான செட்டப் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இட் மீன்ஸ் ஆகஸ்ட் வந்துட்டு 1 வந்துட்டு நமக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு கிளாஸுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரேட் இங்கேயே உட்காந்து நம்ம கூடயே ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒவ்வொரு வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்க மறக்காம. ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய 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 இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.